உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்னைக்கு குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்காரர் சந்திரன் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு போவார். இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு, சூரியன், புதன் இவர்களினாலே என்ன நடக்க போகிறதுனாக்க உங்களுக்கு லாபம் பெருகும். ஏன்னா ராசியவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குருவின் பார்வை நல்ல விஷயத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், லாபம், புதிய முயற்சிகள், திருமண தடைகளை நீக்குதல், இதெல்லாம் நடக்கும். பயப்படுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை, அந்த பயத்தையும் கொடுப்பார். எதுவும் நடக்கலை நடந்துக்கிட்டு, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்போம். வெளி வார்த்தையில் நடக்கலைன்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையிலேயே உள்ளர்த்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது தான் உண்மை. அப்படி நமக்கு தெரியாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் போவார். உத்திராடம்,
திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை தொடுவார். இப்போது குருவின் நேரடி பார்வைக்கே வந்துடுவார். 7ஆம் பார்வை குருவின், சூரியனின் நேராம் பார்வை, புதனின் 7ஆம் பார்வைன்னு வந்துடுவார். அப்போ கலத்திரத்தினுடைய நல்ல நம்பிக்கையை நீங்கள் பெறலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல நம்பிக்கையோடு செய்வீங்க. முயற்சியுடன் செய்யக்கூடிய காரியங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையை தரும். 9ஆம் இடத்துல இருந்து கொடுக்கறதுனால பயம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் சூரியனின் பார்வையினால, ஆனாலும் லாபத்தை கொடுக்கும். சந்திரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதின்னு நகர ஆரம்பிச்சிருவார். கும்பராசிக்குள்ளார கேதுவால் பார்க்கப்படுவார். இப்போ கேதுவால் பார்க்கப்பட்டு மட்டுமில்ல, சனி வக்கரகதியிலே இந்த கும்பத்தை தொட வருவார். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் அசதி, ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ரொம்ப ரொம்ப அப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்சம் சுகத்துக்கான வழிகளை தேடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார போகும் மனசு. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு விஷயத்தில் மனசு கான்சன்ட்ரேட் பண்ணும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திலிருந்து கேதுவின் பார்வை விழுவதனாலே எதையுமே கொஞ்சம் பயத்துடனும், தொழிலிலே கொஞ்சம் காசு செலவாகுது சார், அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தின் கடைசிகள் அமையும். இந்த வாரத்திலே மாரியம்மனின் வழிபாடு ரொம்ப நல்லது. மாரியம்மனை தொடர்ந்து டெய்லியே மாரியம்மனின் பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அதுவே உற்சாகத்தை கொடுத்து நல்ல பலனை மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன் வரும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சஞ்சலமில்லாத ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.